வணக்கம். இது உங்க தமிழ் நாவல் அரசி சேனல். இந்த சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் அழுத்துங்க. திருமணத்திற்கு பிறகு முன்னாள் காதலன். காலை நேரம். காற்று மெல்ல குளிர்ந்து ஜன்னல் வழியாக அலைந்து நுழைந்து கொண்டிருந்தது. அந்த காற்றோடு கூட ஒரு நுண்ணிய மல்லிகை மனம். அது அனன்யாவுக்கு ஒரு காலை மனமல்ல. அது அவளது இதயத்துக்குள்ளே மறைக்கப்பட்டிருந்த ஓரிரு கதவுகளின் சத்தம். அவள் கண்களை மூடி அந்த மனத்தை சுவாசித்தாள். ஒரு மென்மையான சிரிப்பு அவள் உதட்டில் இருந்தாலும் இதயம் மட்டும் அந்த மனத்துக்குள்ளே எங்கோ தயக்கம் காட்டியது. 2 வருடம் ஆனது அவள் திருமணமாகி. அருண் அவள் கணவன். மென்மையானவன், பாசமுள்ளவன். அவள் மனம் குழம்பினாலும் எதையும் கேட்காமல் அவள் முகம் வாடாதபடி ஒரு சிரிப்போடு அவளை சமாதானப்படுத்தும் மனிதர். அந்த காலை அவன் டீ குடிக்கும்போது சொன்னான், அனு, இன்னைக்கு ஈவினிங் எனக்கு கொஞ்சம் லேட் ஆகலாம். உனக்கு ஃப்ரைட் ரைஸ் பிடிக்கும்ல, நான் வாங்கிட்டு வரேன். அவள் சிரித்தாள். எதையும் பெரியதாக எடுத்துக்கொள்ளாதவன், அவளை கவனிக்காமலே கவனிக்க தெரிந்தவன். ஆனால் அவளின் உள்ளம் அந்த மல்லிகை மனத்தில் சின்ன துடிப்பு காட்டத் தொடங்கியது. அந்த மல்லிகையை தான் அவளின் முன்னாள் காதலன் விக்ரம் மிகவும் விரும்பினான். அவள் அதை விரும்புவதை பார்த்து அவன் தினமும் அவளுக்காக 2 முழம் மல்லிகை வாங்கி வந்தவன். அதனால்தான் அந்த மனம் அனன்யாவுக்கு ஒரு நினைவு, ஒரு காயம், ஒரு அடியற்று விழுந்த காதலின் தடம். அவள் நினைக்க விரும்பாத ஒரு பெயர் விக்ரம். அதனால்தான் அவள் அந்த காலை சிறிது அமைதி இல்லாமல் இருந்தாள். அன்று மாலை அருணும் அனன்யாவும் ஆண்டாள் கோயில் திருவிழாவுக்கு போக திட்டமிட்டிருந்தனர். வீதி முழுவதும் விளக்குகள், குழந்தைகளின் மழலை குரல்கள், கொஞ்சம் கூட்டம், கொஞ்சம் சிரிப்பு. அந்த சூழல் முழுக்க உயிரோடு இருந்தது. அருண் ஜூஸ் வாங்க வரிசையில் நின்றான். அனன்யா பக்கத்தில் நின்று கூட்டத்தை கவனித்தாள். அந்த நேரமே அவளது இதயம் திடீரென நின்றது போல. அவள் ஒரு நாள் மிகவும் நேசித்த மனிதன் நின்றிருந்தான், விக்ரம். அவன் திரும்பி அவளை பார்த்தான். அந்த ஒரு கணமே 10 வருடங்கள் அவளது மனசுக்குள்ளே ஒன்று சேர்ந்து குழம்பின. அனன்யா, நீங்களா? அவன் மெதுவாக கேட்டான். அந்த குரல் ஒரு காலத்தில் அவளுக்கு எல்லாமாக இருந்த குரல். அனன்யாவால் பேச முடியவில்லை. அவள் நெஞ்சு அவளை தாண்டி கொண்டு துடித்தது. நல்லா இருக்கீங்களா? இது அவன் கேட்ட கேள்வி. ஆனால் அந்த வரியில் 100 நினைவுகள் இருந்தது. நல்லாதான். அவள் குரல் நடுங்க ஆரம்பித்தது. நீங்க? அவளால் முடிக்க முடியவில்லை. நான் உன்னை விட்டு பிரிந்ததுக்கப்புறம் என் வாழ்க்கை அப்படி ஒன்றும் நல்லா இல்லை அனன்யா. அவள் கண்களில் ஒரு மின்னல். அந்த மின்னல் கோபம் இல்லை, அது வலியின் வெளிப்பாடு. அன்னைக்கு நான் போனது தவறு, ஆனால் என் நிலைமை அப்படிதான் இருந்தது என்று அவன் தொடர்ந்தான். அவள் மனம் அவனது ஒவ்வொரு வார்த்தையையும் கேட்டாலும் அருணின் பாசத்தில் இருந்து கிடைத்த பாதுகாப்பு அவளின் இதயத்தில் வலுவாக நின்றது. உன் வீட்டார் என்னை ஒத்துக்க மாட்டாங்கன்னு தெரியும். நான் எதுவுமே இல்லாதவன். அப்போ நான் வந்தா உன் வாழ்க்கை கெட்டு போயிருக்கோம். அதனால தான் சொல்லாமலே விலகிட்டேன். அவன் கண்கள் கண்ணீரால் நிரம்பியது. ஆனால் அதெல்லாம் அவளுக்கு இப்போது பயனற்ற உணர்ச்சி. அனன்யா உள்ளுக்குள் நினைத்தாள், எத்தனை இரவு அழுதவள் நான். ஒரு காரணம் கூட சொல்லாமல் நீ போன வருத்தம் எத்தனை நாட்கள் என் மனதை உடைத்து கிழித்தது. அது இப்போ தாமதமாக சொல்லுற இந்த வார்த்தையில் மறைஞ்சு கரைஞ்சு போயிடுமா? விக்ரம் மேலும் சொல்ல முயற்சித்தான். நான் இன்னும் உன்னை மறக்கல அனு, இப்பவும். அவள் அவன் வார்த்தையை நிறுத்தினாள். அது ஒரு உறுதியான, அமைதியான நிறுத்தல். விக்ரம், உன் மனசுக்கு ஆறுதலா நீ என்ன சொல்லணுமோ சொல்லிக்க. ஆனால் என் வாழ்க்கையை நான் ஏற்கனவே நிம்மதியாக அமைதியாக வாழ்ந்துட்டு இருக்கேன். அவள் தலையை உயர்த்தி சொன்னாள். அருண் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரம். நீ விட்டு சென்ற காயங்களுக்கெல்லாம் அவர்தான் எனக்கு மருந்து. விக்ரமின் கண்கள் கசங்கியது. ஆனால் அனன்யாவின் கண்கள் தெளிவாக இருந்தது. அந்த நாளில் அவள் உண்மையிலேயே கடந்த காலத்தை வென்றாள். அருண் ஜூஸுடன் வந்தான். அவள் முகத்தை பார்த்தவுடன் அவனுக்கு ஏதோ சரியில்லை என்று புரிந்தது. அனன்யா, நீ ஓகே தானே? அந்த ஒரு வரியே அவள் இதயத்துக்கு ஓர் மருந்து. அவள் சிரித்தாள்.
சின்ன சிரிப்புதான், ஆனாலும் அதனுள்ளே மிகப்பெரிய நிம்மதி இருந்தது. நான் ஓகே தான். அத்தோடு அவள் பின்னால் ஒருமுறை கூட திரும்பி பார்த்து கொள்ளவில்லை. காதலின் பழைய கதவு நிரந்தரமாக மூடிக்கொண்டது போல உணர்ந்தாள். வீட்டுக்கு வரும்போது ஜன்னல் வழியாக மல்லிகை மனம் மீண்டும் வீசிக்கொண்டிருந்தது. ஆனால் இந்த முறை அந்த மனத்தில் விக்ரம் இல்லை, அந்த மனத்தில் வலி இல்லை, அந்த மனத்தில் நினைவு இல்லை, அந்த மனத்தில் அருணின் அன்பு மட்டுமே இருந்தது. அவள் மனசு லேசாகி சிரித்தது. அருண் அவள் அருகில் வந்து மெதுவாக கேட்டான், நீ ரொம்ப அலுத்து போன மாதிரி இருக்கானோ, சாப்பிடலாமா? அவள் தலையசைத்தாள். அவன் உணவு வைத்து அவள் அருகே உட்கார்ந்தான். அவனது கண்களில் இருந்த கவலை அவள் மனதை உருக வைத்தது. அவள் அவன் தோளில் சாய்ந்தாள். அருண், தேங்க்ஸ். அவன் சிரித்துக்கொண்டே எதுக்கு என்று கேட்க, எனக்கு என்னோட வாழ்க்கையை பற்றி சந்தேகமில்லாம சந்தோஷமா வைத்ததுக்கு என்றாள். அருண் அவளது கைகளை மெதுவாக பிடித்தான். அனு, நான் இருக்க உனக்கு, நீ எதுக்கும் பயப்பட வேண்டாம். இந்த வார்த்தை அவள் முழு நாளின் கலக்கத்தையும் துடைத்து எடுத்தது. அந்த இரவு வெளியில் மல்லிகை மனம் பரவ அவள் அருணின் தோளில் சாய்ந்து இருந்தாள். அவன் அவள் நெற்றி மேலே ஒரு மென்மையான முத்தம் கொடுத்தான். அவள் சிரித்தாள். அந்த சிரிப்பில் காதல், நிம்மதி, புதிய தொடக்கம் எல்லாம் இருந்தது. அவள் மெதுவாக சொன்னாள், நீங்க என் பக்கத்தில் இருந்தால் நான் முழுவதும் பாதுகாப்பாக உணர்றேன். அருண் அவளிடம் இன்னும் நெருக்கமாக வந்தான். நீ என் வாழ்க்கை அனு. அந்த நிமிஷத்தில் காதல் அந்த வார்த்தையில்தான் பிரகாசித்தது. கடந்த காலம் திரும்பி வரலாம், நினைவுகள் தடுக்காமல் தள்ளலாம், ஆனால் உண்மையான அன்பு ஒரு நாளும் தோற்காது. அனன்யாவின் இதயம் இன்றுதான் அமைதியில் உறங்கியது. அவள் அருகில் அவள் வாழ்க்கையின் உண்மையான அன்பின் வடிவமாய் அருண். கதை நிறைவுற்றது. மீண்டும் ஒரு கதையோடு சந்திப்போம். நன்றி. இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் நாவல் அரசு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.